உங்க ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? செக்மெண்ட் 1ல உங்க காணாம போன ஃபோனை எப்படி ட்ரேஸ் பண்றது, உங்க டேட்டாவை எப்படி செக்யூர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். செக்மெண்ட் 2ல பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்க போனை யாரு எடுத்தா அவங்களை எப்படி பார்க்கலாம் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோம். நம்ம கவர்மெண்ட் வந்து என்னென்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது, லீகலா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதான் வந்து கடைசி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம உங்க போன் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ லீகலா நீங்க வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம செக்மெண்ட் 1 அண்ட் செக்மெண்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ செக்மெண்ட் 1ல உங்க காணாம போன போனை எப்படி ட்ரேஸ் பண்றது, உங்க டேட்டாவை எப்படி செக்யூர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். செக்மெண்ட் 2ல பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்க போனை யாரு எடுத்தா அவங்களை எப்படி பார்க்கலாம் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ செக்மெண்ட் 3க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்க ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு, நீங்க வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணீங்க, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வச்செல்லாம் கூட ட்ரை பண்ணீங்க, அப்பவும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா 99% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஃபோன் போயிருச்சு விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. லைக் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, லீகலாக எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபோன் விலையே வந்து ஒரு 20,000 ரூபா தான் இருக்கும், 30,000 ரூபா தான் இருக்கும். அதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே எவ்வளோ செலவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஃபோன் தொலைஞ்சதுன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு ஃபோன்லேயும் IMEI நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோனை எடுத்து வேற யாராவது அந்த ஃபோன் மூலியமா ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நேராக உங்களை தான் பாதிக்கும். அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபோன் தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து லீகலா ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான வழி என்னன்னா, நீங்க வந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இப்போ டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னு கேஷுவலா சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. உங்க ஃபோன் திருட்டு போனால் மட்டுமே கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்க ஃபோன் வந்து யாராவது திருடி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோனோட பில் காப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோனோட IMEI நம்பர் கொடுக்கணும், ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி இந்த நாளில் வந்து என் ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த IMEI நம்பர் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த IMEI நம்பர் வந்து நீங்கள் வாங்குற ஃபோன் பில்லில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் பாக்ஸில் வந்து பின்னாடி இருக்கும். அதுவும் இல்லைன்னா உங்கள் ஃபோனில் *#06# அப்படிங்கிற நம்பர் டயல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து சிங்கிள் சிம்னா ஒரு IMEI நம்பர் காட்டும், டபுள் சிம்னா 2 IMEI நம்பர் காட்டும். ஸோ இந்த நம்பர் கூட நீங்கள் வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி போகணும்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சைபர் கிரைமில் வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப லாங்கான ப்ராசஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் காணாமல் போயிருச்சு, உங்களுக்கும் உங்கள் ஃபோனுக்கும் அந்த நாள்லேருந்து எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, லைக் நீங்கள் வந்து ட்ராவலிங்லேயே இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த அப்ளிகேஷன் தான் டிஜிகாப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்கள் IMEI நம்பர் போட்டு, உங்களோட பேர் போட்டு, அட்ரஸ் போட்டு, லொக்கேஷன் போட்டு, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் போட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வேலிடான ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபோன் கிடைக்குது கிடைக்கல, ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணல, அது எல்லாமே வந்து செகண்டரிங்க. ஆனால் உங்கள் ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அது வந்து மிக மிக முக்கியம். இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா CEIR அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து ஒரு மொத்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான ஒரு வெப்சைட். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த டிஜிகாப் அப்படிங்கிற ஆப் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ்நாடு. இந்த CEIR பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே ஃபோனை லாஸ் பண்ணியிருந்தாலும், நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிஜிஸ்டரும் வந்து நீங்களே போய் இன்டர்நெட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் தான். இதில் போய் நீங்கள் வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, லைக் எந்த மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்போ காணாமல் போச்சு, உங்கள் பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பிளாக் கூட பண்ணலாம்.
ஸோ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து IMEI பிளாக் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் ஃபோனை வந்து யாராவது எடுத்துட்டு அவங்க வந்து சிம்மை கூட தூக்கி வீசிட்டு ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணிட்டா கூட அந்த IMEI வந்து அவங்க வந்து லைக் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெப்சைட்டில் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், நேவிகேட் பண்ணி பாருங்கள். எப்போவாது யாருக்காவது உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து தொலைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். யாருமே யார் ஃபோனையும் தொலைக்கக்கூடாது. ஸோ அப்படி வேறு யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து எதிர்பாராத விதமாக ஃபோனை தொலைச்சிட்டா கூட நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட சொல்லி இதை வந்து ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் 10ல் ஒரு 3 ஃபோனாவது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா அதை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி யார் எடுத்தான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா லீகலாக எப்படி ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், IMEI நம்பர் வச்சு எப்படி பிளாக் பண்ணலாங்கிறது முதற்கொண்டு பார்த்தோம். இது எல்லாமே பண்ணியும் ஃபோன் வந்து கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குங்க. லைக் ஃபோனை எடுத்து அவங்க வந்து ஒரு ஃபோனை திருடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த IMEI எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. இல்லை அது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா லைக் கேமராவை தனியாக எடுத்துருவாங்க, லைக் அதோட உள்ளே இருக்கிற பேட்டரி தனியாக எடுத்துருவாங்க, அதோட மெமரி தனியாக எடுத்துருவாங்க, ரேம் தனியாக எடுத்து வேறு ஃபோனில் அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறவங்களாம் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து நம்ம சைடு வந்து எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருந்து ஃபோனை வந்து தொலையாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.